உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் திரு விஎன்எஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விசிக கட்சியிலிருந்து 6 மாதம் நீக்கப்பட்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுன் அவர்கள். சமீபத்தில் பேசின பேச்சு மன்னராட்சி குறித்து பேசியிருந்தாங்க. அது விசிக கட்சியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இன்றைக்கு 6 மாதம் நீக்கியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய முதல் கருத்து சொல்லுங்கள். அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர் பேர். அவர் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த தொகுப்பாளர், அந்த அண்ணல் அம்பேத்கருடைய தொகுப்பாளர். அவர் அங்கே பேசின பேச்சில் அவர் அரசியல் கல்வி அந்த அவர் கல்லூரி இதிலே அரசியலை கற்றேன். அப்புறம் இந்திய காவல் பணியாளர் எங்கள் சித்திய பிரியம்மா யாரோ திலகவதியா யாரோ சொன்னாங்க, பெண் காவல் அதிகாரி, அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அவர் என்ன படித்தார்னு எனக்கு தெரில. அவர் பேசின பேச்சில் 50 விழுக்காடு உண்மையே இல்லை. அப்படி பேசினார். அது ஒரு முரண்பாடு ஒன்று. இரண்டாவது, அவர் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறார், அந்த புத்தகத்தை தொகுத்து அளிக்கிறார். அதில் பெரும் பங்களிப்பு அவர் இருக்குன்னு என் தம்பி தொல் திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. அவர் என்ன பேச போகிறார் என்பதும் தெரியுமில்ல. அவர் அப்படியானால் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு. நேற்று சொல்கிறாங்க 20 பொறுப்பாளர் இருக்காங்க, அதில் அவர் ஒருவர். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 20 பொறுப்பாளர்களுடைய பெயர்கள் பேசுபொருளாகலை. ஆதவ் அர்ஜுனா பேர் தான் பேசுபொருப்பாச்சு. ஏன்னா ஒரு பொது தொகுதி கேட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 தொகுதி உங்களுக்கு, 2 தாண்டி கேட்கக்கூடாது, கனவு கூட காணக்கூடாது. அந்த 2ல் ஒரு தொகுதி தனி தொகுதி, இன்னொரு தொகுதி பொது தொகுதி தரோம், நீங்கள் யாரை வேண்டாலும் நிறுத்திக்கொள்ளுங்க, அது உங்கள் கட்சி முடிவு என்று சொன்னாங்க. இந்த பொது தொகுதி கேட்டது ஆதவ் அர்ஜுனுக்காக தான் கேட்டாங்களா? ஆமாம், அப்போ தானே ஒரு கட்சியில் சேர்றாரு. ஆதவ் அர்ஜுன் தானே தம்பி பேசு பொருளாக மாறினார் நாடாளுமன்ற தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே அந்த வட்டத்தில். அதனால் இங்கே என் தம்பி தொல் திருமாவளவனும் ரவிக்குமாரும் தங்களுடைய தொகுதிகளை விட்டு கொடுக்க அணியமாக இல்லை, அதாவது தயாராக இல்லை. அதனால் இன்னொரு தொகுதி கிடைக்கல. அப்போது அவர் ஏன் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சிக்கு முதல் நாள் அவருக்கு தடை விதிக்கலை? இல்லை, அவர்கிட்ட கேட்டாராம். ஆதவ் அர்ஜுன் திருமாவளவன்ட்டு கேட்டிருக்காங்க, அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் அப்படின்ட்டு நான் தான் அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. திருமாவளவனுக்கே அழைப்பு இருந்ததா இல்லையா? ஒரு 2 மாதத்துக்கு முன்பு நடிகர் தம்பி விஜய் தமிழக வெற்றி கழகம் தொடங்கின உடனே விஜய் வைத்து வெளியிடணும். அதில் அந்த அறிவிப்பிலே எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது தம்பி. நம்முடைய ஐயா இருக்கார்ல நீதியரசர் சந்துரு, அவர் எவ்வளோ பெரிய மாமனிதர். ஆயிரக்கணக்கான வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு சட்ட மேதைன்னே சொல்லலாம். அவர் பேரை சின்னதாக போடுறாங்க, விஜய் பேரை பெருசாக போடுறாங்க. அப்போ இது என்ன விகடன் குழுமத்துக்கு என்ன நோக்கம் இருக்குது? தம்பி ஆதவ் அர்ஜுனனுக்கு இதில் என்ன நோக்கம் இருக்குது? இல்லை, முதல்ல முதலமைச்சர் வெளியிடுறதுக்கு கேட்டிருந்ததாகவும், அதன் பிறகு ராகுல் காந்தி கேட்டிருந்தாங்க. அவங்கெல்லாம் வரல, திருமாவளவன் பங்கேற்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் விஜய் அவர்கள் பங்கேற்றாங்கன்னு இருந்தாங்க. விஜய் சீமான் என்னையும் கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறாரு. செந்தமிழர் சீமான் என்னையும் அழைத்தார்கள், ஆனால் போக முடியலன்னு சொல்கிறாரு. அப்போ இவர் திருமாவளவன் நினைத்திருந்தால் விஜய் இல்லாமலே நிகழ்ச்சி நடத்த முடியுமா? அவர் வெளியிடலாம், சீமான் பெறலாம், அல்லது கூட்டணியில் இருக்கிறதுனால மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையோ அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வைத்து அதை வெளியிடார். அவர்கள் நினைத்தால் இந்த நிகழ்ச்சியின் அமைப்பையே போக்கையே மாற்றியிருக்கலாம். அதை ஏன் செய்யவில்லை என்று நான் என் தம்பி தொல் திருமாவளவனை கேட்கல. இல்லை, கட்சி நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி செயல்பட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கு பேசிய பேச்சு மன்னராட்சி ஒழிக்கப்படணும், 2026 மன்னராட்சி ஒழிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திமுக தாக்கி பேசினால்தான் தான் இந்த நீக்கம் நடந்திருக்குன்னு நினைக்கலாம். அவர் பேசப்படுறாருன்னு முன்கூட்டியே தெரியும் தம்பி. வன்னியரசுக்கு தெரியும், தொல் திருமாவளவனுக்கு தெரியும், ரவிக்குமாருக்கு தெரியும், 20 துணை பொதுச் செயலருக்கு தெரியும். வெள்ளம் வருவதற்கு முன்பு அணை போடணும், வெள்ளம் வந்துகிட்டு இருக்கும்போது அணை போட்டால் உடைந்து போகும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆதவ் அர்ஜுன் என்ன பேசுவார்? அவர் இந்த விஜயை அழைத்த நோக்கம் என்ன, திருமாவளவனை அழைத்த நோக்கம் என்ன, அதுக்கு முன்பு ராகுல் காந்தி முதலமைச்சரையும் வைத்து அந்த நோக்கம் என்ன, எல்லாவற்றையும் ஏன் என் தம்பி தொல் திருமாவளவன் ஆய்வுக்கு உட்படுத்த விடவில்லை? இன்னைக்கே அவரை கட்சியை விட்டு 6 மாதம் நீக்கிட்டு 6 மாதம் கழிச்சு மறுபடி சேர்த்துக் கொள்வீர்களா? அந்த வினா வருது இல்லையா? 6 மாதம் அரசியல் கட்சி வரலாற்றிலே 6 மாதம் ஒருவரை கட்சியின் பொறுப்பிலிருந்து பணியிடை நீக்கம் செய்கிறோம், அல்லது பொறுப்பு நீக்கம் செய்கிறோம், பொறுப்பு இடை நீக்கம் செய்கிறோம் என்றதை இப்போ தான் நம்ம பறக்கிறோம். 10 நாள். இப்போ மக்கள் தலைவர் எம்ஜிஆர்லாம் அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீக்கும்போது 12 நாட்கள் தற்காலிக நீக்கம்னு தான் அறிவிப்பு வந்தது. அப்புறம் நானே விளைகிறேன்னு அவர் விலகிக்கிட்டார். நாவலர் நெடுஞ்செழியன் தான் முன்மொழிந்தார் அந்த செயற்குழு கூட்டத்தில். 6 மாதம் இடைநீக்கம் என்பது அதிசயமான ஒரு சொல்லாக இருக்குது. அதை இந்த நிகழ்வுக்கு முன்பு ஏன் ஆய்வு செய்யவில்லை? அப்படியானால் இந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், லட்சக்கணக்கான இன்னைக்கு தம்பி லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மதுவிலக்கு மாநாடு
அது சரியா தவறா என்பது உள்ளே போக நான் விரும்பலை. அந்த ஆற்றல் என் தம்பி தொல் திருமாவளவன் இருக்கு இல்லையா, தொல் திருமாவளவன் என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டையும் கடந்து இந்தியா முழுவதும் தெரியக்கூடிய ஒரு தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு முறை இல்லை 2 முறை உறுப்பினர். அப்போ நீங்கள் ஏன் வெள்ளம் வருவதற்கு முன்பு ஏன் அணை போடவில்லை? இன்றைக்கு ஏன் இந்த குழப்பம்? அந்த நிகழ்வுலேயே பேசுகிற விஜய் அவர்கள் பேசுகிறாங்க, திருமாவளவன் அவர்கள் பங்கேற்காத காரணம் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நெருக்கடி தான், அழுத்தம் தான் காரணம். அப்போ அவர் உண்மையை தான் பேசினாரு. அது இப்போ முன்கூட்டியே தெரியுது, விஜய்க்கே தெரியுது, திருமாவளவனுக்கு தெரியாதா? அப்போ ஆதவற்றை நீங்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடாது, அதில் நீங்கள் பங்கெடுக்கக்கூடாது, பேசக்கூடாது. கட்சிக்கு அது கருத்துரிமைக்கு எதிராக இருக்கும், அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்கு எதிராக இருக்கும், அதனால தான் நான் பங்கேற்க விட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ இந்த கருத்தையும் கருத்துரிமையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே? இந்த கருத்தையுமே இப்போ ஆதவர்ஜன் பேசுன அந்த கருத்து இருக்கு இல்லையா, அதை ஒரு கருத்துரிமையின் அடிப்படையில் ஜனநாயக கோட்பாட்டின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே? வேண்டுமானால் அது சொந்த கருத்து, கட்சிக்கு அதற்கும் தொடர்பில்லைன்னு சொல்லிட வேண்டியது. அவரை ஏன் கட்சி விட்டு நீக்கணும்? முதல்ல அவர் கட்சிக்குள்ளே ஏன் சேர்ந்தாருங்கிறதுக்கு முதல்ல விடைக்கு சொல்வாரா? கட்சிக்குள்ளே ஆதவர்ஜன் மார்டின், லாட்டரி பரிசு சீட்டு அதிபர் மார்டின், அவர் மேலே பல்வேறு வழக்குகள் அல்லது வீட்டு ஆய்வு அதெல்லாம் நடக்காது இருக்கட்டும். அவர் இந்த கட்சியில் சேரும்போது இவருக்கு என்ன நோக்கம் என்று பார்க்கணும் இல்லையா? அப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிற நோக்கத்தில் தான் அவர் கட்சிக்குள்ள. அவருடைய கருத்துக்கள் தம்பி, இந்த மாண்பு முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் இருக்கார்ல, சபரீசனுக்கு மிக நெருக்கமான நண்பர். அவர் திமுகலே வாங்கிட்டு போயிருக்கலாம், அவர் பெரிய செல்வந்தர். இல்லை, அரசியல் கருத்துக்களாக அம்பேத்கரையும் ஒரு பக்கமும் காந்தியை ஒரு பக்கம் வச்சிருந்தாரு. அவருடைய கருத்துக்கள் அரசியல் கருத்துக்கள் அம்பேத்கரை பற்றி தான் இருந்துச்சு, அதனால தான் கட்சியில் சேர்த்துக்கிட்டோம்னு சொல்லியிருக்காரு சார் திருமாவளவன். அம்பேத்கரை பற்றி மட்டும், அம்பேத்கரை பற்றி இது வேடிக்கையாக இருக்குது தம்பி, அப்படி சொல்ல முடியுமா? இல்லை, அப்போ அம்பேத்கரை விட்டால் வேறு தலைவர்கள் இல்லை நாட்டில். இல்லை, திருமாவளவன் அவர்கள் விசிகாவில் சேர்க்கறதுக்கான காரணம் இது தானே சொன்னார். இல்லை, அது காரணம் சொல்லப்பட்ட காரணம், உண்மையான காரணம் நாடாளுமன்ற தொகுதி கேட்டு. நாடாளுமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுக்க முடியாது. சபரீசனுடைய நெருங்கிய நண்பர் அவர், சபரீசன் நினைச்சால் கொடுக்கலாம். ஆனால் அது அவருடைய மாமா மார்டின் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய அந்த சூழ்நிலை அரசியலுக்கு முரணாக வரும் என்பதனால கொடுக்க முடியாது. அதிலே ஆதவர்ஜன் அவர்கள் இன்னொரு கருத்து பேசியிருந்தாங்க, திராவிடம்னா சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ் தேசியம் குறித்து பேசும்போது மேதகு எந்த ஒரு சாதி மத மொழி ரீதியாக யாருமே பிரிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அதான் சொன்ன 50 விழுக்காடு ஒரு பிழைய பேசினாரு. மேதகு தான் தொடங்கினாரு இல்லையா, இலங்கை தமிழர் அல்லது இலங்கை மக்கள் விடுதலை இயக்கம் அப்படின்னு தொடங்கலையா? தமிழ் ஈழம் ஒன்றுதாலே அதில் மொழி வருது இல்லை. அப்புறம் நாங்கள் தமிழர்கள்னு சொன்னாங்கல்ல. தமிழ்நாட்டை விட தம்பி, இப்போது கர்நாடகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது, சிறிய அளவில், இன்றைக்கி இல்லை. ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் தொடங்கினாங்க. இலங்கையில் தமிழர்கள் நாம் கிட்டத்தட்ட 25 விழுக்காடு தமிழர்கள் இருக்கிறோம். ஏன் அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்க முடியலை? அவர்கள் திராவிடம் என்ற சொல்லை ஏற்கலை. அவங்க திராவிடம் என்ற சொல்லை ஏற்கலை. தேசிய தலைவர் மேதகு தமிழன் என்று அவர் சொன்னார். அது அர்ஜுன் அதை தவறாக பேசினார். சமத்துவம் அங்கே இருந்தது, அவர் சமத்துவத்தை கொடுத்தார். இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சமத்துவம் இருக்கா என்பதான். இப்போ நான் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியில் ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒரு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை புதிய தமிழகத்தில் இருந்தார், விடுதலை சிறுத்தைகள் இருந்தார். அவர் யாருன்னு தெரியும், ஒளிவு மறைவு இல்லை. காங்கிரஸ் கட்சியில் ஒரு இதுக்கு முன்னால் இளைய பெருமாள் இருந்திருக்காரு, கக்கன் இருந்திருக்க 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர். காமராஜர் காலத்திலே கக்கன் இருந்திருக்காரு தம்பி இல்லையா. காங்கிரஸ் கட்சியில் வர முடியுது. சமூக நீதி, நாங்கள் தான் பிறப்பிடம், பெரியார் பிறந்த மண். இது என் தம்பி தொல் திருமாவளவனும் கேட்குறேன். பெரியார் பிறந்த மண், அண்ணா பிறந்த மண், நாங்கள் தான் சமூக நீதியின் காவலர்னா உங்கள் கட்சியில் ஏன் ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்தவர் ஒரு துணை முதலமைச்சராக வர முடியல? கொடுத்துருக்கணுமா கொடுக்க வேண்டாமா? நீங்கள் மு.க. ஸ்டாலின் மாண்பு முதலமைச்சர் தன்னுடைய சொந்த மகனை துணை முதலமைச்சராக்குறீங்க, ஐயா கலைஞர் சொந்த மகனை துணை முதலமைச்சராக்குறீங்க. அந்த சமூக நீதினா உங்கள் சமூகத்தினுடைய அந்த பங்கீடு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. அது விசிகா கேட்குது தானே, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜன் அவர்களும் கேட்டிருந்தாங்க சார். தொல் திருமாவளவன் நிறைய ஆவணம் நான் வச்சுருக்கிறேன். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு 2016 மக்கள் நல கூட்டணி ஏற்படுத்தினாங்களே தம்பி. அப்போ அதில் விஜயகாந்த முதலமைச்சராக நிறுத்தினாங்க. அண்ணாச்சி வைகோ, கம்யூனிஸ்டுகள், புதிய தமிழக ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி எல்லாருமே சேர்ந்து நிறுத்தினாங்க. அப்போ ரவிக்குமார் எழுதினார். அப்போ 2016 அதில் ரவிக்குமார் கருத்துக்கு ஆதரவாக ஊடகத்தில் பேசின ஒரே ஆளுனா தான் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீமான் சொல்லி தான் பேசினேன், ஆமாம் சரிதானே என்று. ஆனால் பின்னால் அவர் அதை பின்னுக்கு தள்ளிட்டார். நிறைய பேசியிருக்காரு, தொல் திருமாவளவன் நிறைய பேசியிருக்காரு, வன்னியரசு நிறைய பதிவு போட்டிருக்காரு, ரவிக்குமார் நிறைய பதிவு போட்டிருக்கிறாரு. சமூக நீதியின் பிறப்பிடம் என்றால் பட்டியல் பிரிவு தமிழன் ஏன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர முடியல? பெருந்தலைவர் காமராஜருக்கு அந்த எண்ணம் இருந்தது, கக்கனை முதலமைச்சராக்கணும்னு ஒரு கட்டத்தில் அவர் சிந்தித்தார். ஆனால் அன்றைக்கு இருந்த சமூக நெருக்கடி, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பிளவு வந்துடக்கூடாதுன்னு அவரால் முடியலை. அவர் இயலன்னு சொல்லிட்டார்.
பெருந்தலைவர் நிழலில்னு ஐயா பல நெடுமாற புத்தகம் எழுதியிருக்கு. அதில் நிறைய குறிப்புகள் இருக்குது. இந்த புத்தகத்தெல்லாம் ஆதவ் அர்ஜுன் வந்து படிக்கணும். தலித்தை விஜய் தான் சொன்னாரோ தலித்தை முதலமைச்சராக்க போகிறான்னு. அப்போ ஆதித்யநாத் சொன்னது 1980ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்தவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா சொன்னது அவர் செஞ்சாரா இல்லையா? மருத்துவர் ஐயா சொன்னார், ஒன்றியத்தில் ஒரு துணை அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும்போது முதலில் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஈகம் செய்தவர்கள், பொருளை இழந்தவர்கள், வாழ்க்கை இழந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் உண்டு. சமூக நீதி போராட்டத்தில், இடஒதுக்கீடு போராட்டத்தில், 87ஆம் ஆண்டு போராட்டத்தில். ஆனால் தலித் எழில்மலை தானே முதல் முறையாக அமைச்சர் பொறுப்பை ஏற்க வைத்தார். இரண்டாவது முறையாக பொன்னுசாமி பட்டியல் பிரிவை சார்ந்தவர் தானே அமைச்சர் பொறுப்பை ஏற்க வைத்தார். அந்த மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு தமிழ் குடிதாங்க பட்டம் கொடுத்தது யார் தம்பி? நம்முடைய திருமா தானே. ஏன் அதை தொடர்ந்து கடைபிடிக்க முடியல? ஒரு சமூக நல்லிணக்கத்துல நீண்ட கால செயல் திட்டம்னு சொல்றாங்க. சமீபத்தில் வந்து முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் அறிவிக்கும் போது கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தரோம் அப்படின்ட்டு திமுக அதிமுக இது வரைக்கும் சொல்லலை. இருந்தாலும் முதல் முறையாக சொல்லும்போது அது நீண்ட கால செயல் திட்டம் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீண்ட கால திட்டமா? ஆமா. ஏன் இடைக்கால திட்டம்னு என்கிட்ட ஆவணம் இருக்கு, நான் காட்டுறேன். என் தம்பி நம்பி சொல்லுவார். அவர் பேசின பேச்சு நான் வச்சிருக்கிறேன், அவர் எழுத்து நான் வச்சிருக்கிறேன். விஜய் அவர்களோட இந்த செயல்பாடு குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை, அது ஏற்கத்தகுந்த ஒன்று தானே. அது இங்கே ஜனநாயக கோட்பாட்டில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லுவது ஏற்கனவே திருமாவனுடைய கோரிக்கை, பட்டியல் பிரிவு தமிழர்களின் கோரிக்கை இல்லையா? கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் ஆதரிச்சிருக்காங்க. அதான் மருத்துவர் கிருஷ்ணசாமி அந்த கோணத்தில் தான் அவர் ஆதரிக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் அந்த நோக்கம் இருந்தது. ஆனால் அது நடைமுறை வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு இந்த திராவிட அரசியல். இப்போ இதன் பிறகு விஜய் அவர்கள் சொன்ன பிறகு திமுக அதை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உறுதியாக சொல்ல மாட்டாங்க. அதிமுக கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. எடப்பாடி தமிழன், அதனால சொல்லுவார். எடப்பாடிக்கு எதிர்காலத்தை பற்றி கனவெல்லாம் கிடையாது. நான் தொடர்ந்து முதலமைச்சரை நீடிக்க வேண்டும். இப்போது முதலமைச்சர் அவங்களுக்கு தம்பி பெயரளவுக்கு தான் திராவிடம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு 10 தலைவர்கள் எடுங்களேன். எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார், முனுசாமி, இப்படி இருந்தால் எல்லாம் தமிழர்களாக தான் இருப்பாங்க. திராவிடத்தில் அப்படி இல்லை. எங்கள் அண்ணன் துரைமுருகன் மட்டும்தான் தமிழனாக இருக்கார். பொன்முடி தமிழனாக இருப்பார். 5-6 பேர் 7 பேர் 8 பேர் பிறமொழியாளர்கள் அமைச்சர்களாக இருக்காங்க. ஏவே வேலு அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா? இல்லை, இப்போ கூட கோவிசெலின் அவர்களுக்கு கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க தானே. அது மாதிரி மாற்றம் நீண்ட காலம் எங்கள் கோரிக்கை தானே. நீண்ட காலமாக எங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் எளிய தமிழன் நான் தான் அதை திருமாவளவன் பேசினார். அதுக்கு அடுத்து தமிழ் தேசிய தளத்திலிருந்து நீண்ட காலமாக நான் எங்களுடைய கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் நிறைவேற்றிருக்காரு. அவருடைய தொகுதி என்ன தொகுதி? கும்பகோணம் பக்கத்தில் திருவடம்பூர். 2011 நான் அந்த தொகுதியை கேட்டேன். எங்கே? ராமதாஸ் ஐயாட்ட. வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு அப்போ இவருக்கு அவங்க கொடுத்தாங்க. அப்போ அவர் தோற்று போயிட்டார். அதிமுக வென்றது. இப்போ அதை நம்ம வரவேற்கிறோம். அது இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவரை வந்து பட்டியல் பிரிவு தமிழர்களை பெருந்தலைவர் காமராஜர் எப்படி தனக்கு அடுத்து கக்கனை வைத்திருந்தாரோ அதுபோல் வைத்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் மாண்புமிகு முதலமைச்சர் அரசியலில் நம்ம கொள்கை அடிப்படையில் முரண்படுறோம், எதிர்த்து பேசுகிறோம், எதிர்த்து போராடுறோம் என்பது வேறு. மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு அடுத்து ஒரு துணை முதலமைச்சரை பட்டியல் பிரிவு தமிழன்னு வச்சிருக்கணும். அதுதான் நியாயம், அதுதான் சமூக நீதி. நீங்கள் 23வது இடத்துல கொண்டு வச்சிருக்கீங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் இப்போ எத்தனாவது இருக்கையில் இருக்காரு? 3வது இருக்கு. அவருக்கு என்ன தகுதின்னு சொல்லுங்க. துரைமுருகனை தாண்டி அவர் 2வது இருக்காரு. ஆனால் தேவையான துரைமுருகனை 3வது சொல்லிட்டு இவர் 2வதுக்கு வந்துருவார். ஏற்கனவே ஒரு மேடையில் அப்படி ஆராசாவை தள்ளி உட்கார சொல்லிட்டு முதலமைச்சர் தன்னுடைய மகனை பக்கத்தில் உட்கார வச்சார். ஆராசா உட்காந்துட்டாரு. உதயநிதி ஸ்டாலினும் அவரை உட்கார வச்சுட்டாரு. அப்புறம் டக்குன்னு இவர் மாற்றுறார். அது மாதிரி தமிழன் துரைமுருகனை பின்னுக்கு தள்ளிட்டு இவரை 2வது கூட கொண்டு வரலாம். அது சமூக நீதியா என்று கேட்கிறோம். அது சமூக நீதியா? என்ன தகுதி அடிப்படையில் அவர் சிறைக்கு போயிருக்காரா? இப்போ இவராது நாங்கள் வந்து மிசா காலத்திலே சிறைக்கு போனோம். மிசா காலத்தில் ஏன் இவருக்கு சிறைக்கு போனாங்கிறதெல்லாம் வேறு. மாண்புமிகு முதலமைச்சர் ஆனால் போனோம்னு ஏதோ சொல்கிறாங்க. சரி, வைத்துக்கொள்ளும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள்லாம் அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர். உதயநிதி ஸ்டாலின் தமிழ் மொழிக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு ஒரு நாளாவது சிறைக்கு போயிருக்காரா? ஒரே ஒரு செய்தி தம்பி. இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்துனாங்கல்ல. அப்போ இவர் உதயநிதி ஸ்டாலின் அப்போ அமைச்சர் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர். நாங்கள் இந்திய எதிர்த்து டெல்லிக்கே வந்து போராடுவோம்னு பேசினாரா இல்லையா? நான் வச்சிருக்கிறேன். நான் சொன்னேன் டெல்லிக்கு நீங்கள் போகணும். 3 மணி எழுதியிருக்கு தம்பி அவருக்கு. ஐயா, நீங்கள் டெல்லிக்கு போக வேண்டாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் உங்களுடைய இளைஞர் அணி இருக்கு இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞர் அணி பொறுப்பாளர் தானே அவர். இளைஞர் அணி, இன்னும் சொல்ல வேண்டுமா, அண்ணா இருந்து அரசியல் செய்த அன்பகம் இருக்கு இல்லையா தேனாம்பேட்டையில், அந்த அன்பகத்துக்கு அடுத்த கட்டடத்தில் தமிழ் இருக்கா? அன்பகத்துக்கு எதிரே இருக்க கட்டடம் தமிழ் இருக்கா? இதில் முதல்ல மாற்றுங்க. அது ஒன்றிய அரசனுடைய அலுவலகம். இந்தி இருக்கட்டும், வேண்டான்னு சொல்ல. தமிழுக்கு எங்கே இடம்?
தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் 1956. அதன் பிறகான 4 அரசாணைகள், ஒரு அறிவிப்பு பலகை, ஒரு பெயர் பலகை எப்படி இருக்க வேண்டும், தமிழில் எவ்வளவு பெரிய எழுத்து இருக்க வேண்டும், ஆங்கிலத்தில் எவ்வளவு பெரிய எழுத்து இருக்க வேண்டும், இந்த 2 மொழி அல்லாத அவர் வணிகர் அல்லது தொழிலதிபருடைய விருப்பமாக எந்த மொழி இருக்க வேண்டும் என்று நீங்க அரசாணை போட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த அரசாணை உங்க அன்பகத்துக்கு பக்கத்தில் இருக்கா? கண்ணகி சிலை அங்க கையை நீட்டி கொண்டிருக்கு. அந்த கண்ணகி சிலை அந்த இந்தியை காட்டிக்கொண்டே இருக்கு. ஏன் உதயநிதி ஸ்டாலின் அதை பார்க்க முடியல? 3 மணி எழுதியிருக்க தம்பி, பதிலே இல்லை. நீங்க இதில் முதல்ல தமிழை கொண்டு வாங்க, இதில் இருக்க இந்திய அகற்றுங்க பார்ப்போம்னு சொன்னேன். இன்னை வரைக்கும் இல்லை. அப்போ அவருக்கு என்ன தெரியும்? முதல்ல அன்பகத்துக்கு பக்கத்தில் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும் தம்பி. இன்னைக்கு கூட நீங்கள் போய் பாருங்கள், பக்கத்தில் வலது பக்கம் இருக்கிற கட்டடம், நேர் எதிர் இருக்கிற கட்டத்தில் தமிழுக்கு இடமில்லை, இந்தியும் ஆங்கிலமும் இருக்கு. இதை ஏன் நீங்கள் தமிழ்நாட்டின் தலைநகரம் அண்ணா சாலையில் அன்பகத்துக்கு பக்கத்தில் தமிழை கொண்டு வர முடியல? நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அதனால தான் நாங்கள் வந்து போராடி கொண்டிருக்கோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, வாழ்த்துகள், வணக்கம். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.